ஆட்டுக்கறி குழம்பு. இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். ஆட்டுக்கறி குழம்பு என்பது சுவையான மற்றும் மணமான ஒரு தென்னிந்திய ஆட்டுக்கறி குழம்பாகும். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: ஆட்டுக்கறி, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, காய்ந்த சிவப்பு மிளகாய், மல்லி விதைகள். படி 1. ஆட்டிறைச்சியை ஊற வைக்கவும். ஒரு கிண்ணத்தில் ஆட்டிறைச்சி துண்டுகளுடன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது மற்றும் உப்பு சேர்த்து நன்கு கலக்கவும். குறைந்தபட்சம் 30 நிமிடங்கள் ஊற வைக்கவும். சிறந்த முடிவுகளுக்கு குளிர்சாதன பெட்டியில் சில மணி நேரங்கள் அல்லது இரவு முழுவதும் ஊற வைக்கவும். படி 2. மசாலா பேஸ்டை தயார் செய்யவும். ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடாக்கவும். காய்ந்த சிவப்பு மிளகாய், தனியா விதைகள், சீரக விதைகள், சோம்பு விதைகள், கருப்பு மிளகு, ஏலக்காய், கிராம்பு மற்றும் பட்டை துண்டு சேர்க்கவும். குறைந்த தீயில் வாசனை வரும் வரை வறுக்கவும். தோராயமாக நறுக்கிய வெங்காயம், இஞ்சி மற்றும் பூண்டு சேர்க்கவும். வெங்காயம் கண்ணாடி போல் ஆகும் வரை வதக்கவும். தோராயமாக நறுக்கிய தக்காளியை சேர்த்து மென்மையாகும் வரை சமைக்கவும். இறுதியாக துருவிய தேங்காய் சேர்த்து 1 நிமிடம் வதக்கவும். இந்த கலவை முழுமையாக குளிரவிடவும். படி 3. குளிர்ந்த மசாலா கலவையை மிக்சியில் மென்மையான விழுது போல் அரைக்கவும். தேவைப்பட்டால் சிறிது தண்ணீர் சேர்க்கவும். படி 4. கறிக்கான அடிப்படை: அடிகனமான பாத்திரம் அல்லது பிரஷர் குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி சூடுபடுத்தவும். கடுகு மற்றும் வெந்தயம் சேர்க்கவும். அவை வெடிக்க விடவும். படி 5. கறிவேப்பிலை மற்றும் பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்க்கவும். வெங்காயம் பொன்னிறமாகும் வரை வதக்கவும். படி 6. மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் மற்றும் கொத்தமல்லி தூள் சேர்க்கவும். மசாலா பொருட்கள் கருகாமல் இருக்க குறைந்த தீயில் 1 நிமிடம் வதக்கவும். படி 7. மசாலாவில் ஊறவைத்த ஆட்டிறைச்சி துண்டுகளைச் சேர்த்து 5 முதல் 7 வரை நிமிடங்கள் வரை லேசாக பொன்னிறமாகும் வரை வதக்கவும். படி 8. அரைத்த மசாலா விழுதைச் சேர்த்து ஆட்டுக்கறியுடன் நன்றாக கலக்கவும். மசாலாவின் பச்சை வாசனை போகும் வரையிலும் எண்ணெய் பிரியத் தொடங்கும் வரையிலும் இடையில் கிளறி 5 முதல் 7 வரை நிமிடங்கள் சமைக்கவும். படி 9. சாஸின் விரும்பிய பதத்திற்கு ஏற்ப தண்ணீர் சேர்க்கவும். தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். ஊறுகாயின் போது சேர்த்த உப்பை நினைவில் கொள்ளவும். படி 10. பிரஷர் குக்கரை பயன்படுத்தினால் மூடியை மூடி 4 முதல் 5 வரை விசில் அல்லது ஆட்டிறைச்சி மென்மையாகும் வரை சமைக்கவும். கடாயை பயன்படுத்தினால் மூடி குறைந்த தீயில் 40 முதல் 50 வரை நிமிடங்கள் அல்லது ஆட்டிறைச்சி முழுவதும் சமைத்து மென்மையாகும் வரை மூடி வைத்து தேவைப்பட்டால் இன்னும் தண்ணீர் சேர்க்கவும். படி 11. English text. Once the lamb is cooked, add garam masala and mix well. Simmer for another 2 to 3 minutes. Tamil translation. ஆட்டிறைச்சி சமைத்ததும் கரம் மசாலா சேர்த்து நன்றாக கலக்கவும். மேலும் 2 முதல் 3 வரை நிமிடங்கள் தீயை குறைத்து சமைக்கவும். படி 12. புதிய கொத்தமல்லி இலைகளை தூவி அலங்கரிக்கவும். படி 13. சுடச்சுட சாதம், ரொட்டி அல்லது தோசையுடன் பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.